நம்ம அடுத்தது பார்க்க போகிறது, இப்போ நம்ம வரைஞ்ச டயக்ராம் எப்படி பிரிண்ட் எடுக்கிறது. அதுக்கு முதல்ல ஃபைலுக்கு போனோம். ஃபைலில் போயிட்டு இந்த பிளாட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பர் சைஸ் கேட்கும். பேப்பர் சைஸில் நீங்கள் A4 சைஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ISO A4 இந்த A4 இதை செலக்ட் பண்ணி பேப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே காட்டும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்னத்தை நீங்கள் பிளாட் பண்ண போகிறீங்க, இங்கே விண்டோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எதை பிளாட் பண்ணணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ அதை மட்டும் செலக்ட் பண்ணியாச்சு. அது இந்த ஏரியாவில் பிரிண்ட் ஆகும். நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா பிரிண்டரை கனெக்ட் பண்ணி தான் பிரிண்ட்டுக்கு போயிடும். இல்லை நீங்கள் பிடிஎஃபாக எடுக்கணும் அப்படின்னா இங்கே மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஓகே கொடுக்கும்போது இது டேரெக்டாக வந்து பிடிஎஃபாக இங்கே சேவ் ஆகும். இவங்க தேவைப்படுற இடத்துல நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஆர்மச்சூர் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் சேவ் கொடுக்கும்போது இப்போ நம்ம சேவ் பண்ணது ஒரு பிடிஎஃபாக சேவ் ஆகிருக்கும்.